நீலகிரியில் காட்டு யானை ஒன்று சாலையில் நிறுத்தப்பட்ட வனத்துறையினரின் வாகனத்தை சேதப்படுத்தியது அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த யானை ஏற்கனவே நெலகாக்கோட்டை என்ற இடத்தில் 4 வாகனங்களை தாக்கி சேதப்படுத்தியதுடன் சேரும்பாடி வனத்துறை வாகனத்தையும் தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த யானை வாகனங்களை தாக்கி சேதப்படுத்தி வரும் நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் வாகனங்களில் செல்லும் போது அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திகுளம், கயத்தாறு தாலுகாக்களில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் பயிர்களை மான், பன்றி போன்ற விலங்குகள் சேதப்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அவ்வாறு சேதமடையும் பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் டிசம்பர் 10ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள விமான பயணியர் அணியும் நகைகளுக்கு சுங்கவரி விதிக்கக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் யூடியூபில் வீடியோக்களை பார்த்து மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வாலிபர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் யூடியூபில் வீடியோக்களை பார்த்து முதலாக செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 19 கிராம் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் மரபணு மாற்றப்பட்ட பூண்டுகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பூண்டுகளை சாப்பிடுவதால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதை சில ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது. தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சீன நாட்டில் உள்ள மரபணு மாற்றப்பட்ட பூண்டுகள் விற்பனையாவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட கேரள கஞ்சா 188 கிலோவையும் ஃபைபர் படகினையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் செய்வதற்காக தளவாட பொருட்களை ஏற்றிச் சென்ற 2 லாரிகள் வள்ளக்கடவு சோதனை சாவடியில் கேரள வனத்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அனுமதி மறுத்ததால் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 7 மாதங்களாக அணையில் பராமரிப்பு பணிகள் செய்ய முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணை தமிழக நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் அணையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் முழுவதும் தமிழக நீர்வளத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் இதழ் ஆசிரியருக்கு மிரட்டல் விடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைதான இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கோவை ஈஷா மையம் குறித்து அவதூறு பரப்புவதாக நக்கீரன் இதழை கண்டித்து கோவையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சி தலைவரான அர்ஜுன் சம்பத்தின் மகனும் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி பங்கேற்று பேசினார். அப்போது நக்கீரன் இதழ் ஆசிரியருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் பேசியதாக கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தி விற்பனை செய்வோருடன் தொடர்பில் இருந்ததுடன் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்திய நடிகர் மன்சூர் அலிகானின் மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஜே நகர் இபி பூங்கா அருகே நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இரவு போதைப்பொருள் விற்பனைக்காக வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் எனும் கல்லூரி மாணவனை போலீசார் பிடித்தனர். அவரிடம் இருந்து 17 LSD ஸ்டாம்ப் போதைப்பொருள், 3 கிராம் ஓஜி கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஆன்லைன் செயலி வழியே போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதோடு அதிக விலைக்கு விற்றதும் தெரிய வந்தது. அவர் கொடுத்த தகவலின்படி 9 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 94 LSD ஸ்டாம்ப், 48 MDMA போதை மாத்திரை, 700 கிராம் ஓஜி கஞ்சா, கஞ்சா ஆயில், 5 மொபைல் போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது.
இந்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக், புதுப்பேட்டையைச் சேர்ந்த முகமது ரியாஸ், சையது ஜாகி, நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த குமரன், மேலக்கோட்டையூரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோரை துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஜே நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அலிகான் துக்ளக் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கார்த்திகேயன், ஜிடான் ஆகியோரிடம் இருந்து ஓஜி கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. பண பரிவர்த்தனை, மொபைல் போன், வாட்ஸ்அப் உரையாடல்களை வைத்து போலீசார் ஆய்வு செய்தனர். அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 7 பேரையும் கைது செய்த போலீசார் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் நீதிபதி பரம்பீர் சிங் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்களை டிசம்பர் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே குடும்ப அட்டைகளை வழங்க வேண்டும் என்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் நிமுபென் பம்பானியா தெரிவித்துள்ளார்.